ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை மட்டுமாக நம்மை தாங்கினதற்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதத்தில் தேவன் கொடுத்ததான இந்த வாக்குத்த வசனத்திலே லேவியராகமம் 11:45 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வாரத்தில் 1 பேதுரு 1:16 வசனத்தை நாம் இதே வசனம் தான் 1 பேதுரு 1:16 நாம் வாசித்தோம். அதை குறித்து ஆவியானவர் நம்மோடு கூட பேசுனதை நாம் தியானித்தோம். ஆமென், அல்லேலூயா. வேதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 1:14 வாசிக்கிறபடி, பரிசுத்தத்தினுடைய முதல் படி என்ன படி? கீழ்ப்படி என்று சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். 1 பேதுரு 1:14 வசனம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடைமைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். அந்த நடக்கை என்று சொல்லும் போதே நாம் நினைக்கக்கூடியது காரியம் என்னவென்று சொன்னால், தேவனோடு கூட நடக்கக்கூடிய அந்த அனுபவம். அல்லேலூயா, வாக் வித் காட், தேவனோடு கூட சஞ்சரிக்கக்கூடியது. ஒரு மனிதன் பரிசுத்தமடைய வேண்டும் என்றால் அந்த மனிதன் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நடக்கைகள், செயல்கள் அனைத்தும் தேவனுக்கு பிரியமானதாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனோடு கூட சஞ்சரித்த தேவ மனிதர்கள் அநேகர் உண்டு. அதில் குறிப்பாக ஒரு மனிதனை குறித்து சொல்லணும்னு சொன்னால், யார் அவரு? ஏனோக்கு. அல்லேலூயா. வாசிங்க ஆதியாகமம் 5:22 வசனத்தில். ஆதியாகமம் 5:22. ஆதியாகமம் 5:22 வசனம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரனையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஆமென், அல்லேலூயா. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு எத்தனை வருஷம்? 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் என்கிற அந்த ப்ராசஸ்ல அந்த மனிதன் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற மனிதனாக இருக்க வேண்டும். இந்த ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சொல்வது, நான் ரசிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம், 40 வருஷம் என்று சொல்லி. ஓகே, ஆனால் 40 வருஷத்தில் எத்தனை நாட்கள் ஆண்டவரோடு நம்ம சஞ்சரித்து கொண்டிருந்தோம் என்று சொல்லி நம்ம நினைத்து பார்த்தா அதில் ஏற்ற தாழ்வுகள். ஆனால் இந்த ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை தொடர்ந்து 23 வாசிக்கும் பொழுது, ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். சரியா? அப்போ 65 வயசுல மெத்துசலா பெற்றான். அப்போ மெத்துசலாவை பெற்ற பிற்பாடு 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்தான். அடுத்து 24 வாசிக்கிறோம். ஏனோக்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் திடீரென்று காணாமல் போயிட்டான். மிஸ்ஸிங். ஓகே, காணாமல் போனால் எல்லாம் தேடுறாங்க, ஏனோக்கு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடும் பொழுது அவரை காணவில்லை. ஓகே, ஆனால் அங்கே வேதத்தில் நல்ல தெளிவான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. ஸோ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நடக்கும். உண்மையாகவே பரிசுத்தத்துக்காக நாம் ஏங்கி நிற்கிறோம். ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிறார்,
நீங்கள் பரிசுத்தர்களாய் இருப்பீர்களாக. அப்ப அந்த பரிசுத்தத்தின் பாதையிலே நாம் இருக்க வேண்டும் என்றால், நடந்து போக வேண்டும் என்று சொன்னால், தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான், கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. பரிசுத்தவான்களை அவர் தம்மோடு கூட சேர்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அப்போ தேவனோடு கூட சஞ்சரிக்கிற இந்த ஏனோக்கு ஆண்டவர் ஒரு வித்தியாசமா ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் இந்த 3 வசனத்தோட முடிஞ்சது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்ல, புதிய ஏற்பாட்டிலும் இந்த ஏனோக்கை குறித்து யூதாவின் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்க, யூதாவின் நிருபம் 1ஆம் அதிகாரம். யூதாவின் நிருபம் உடைய 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று கொண்டு அறிவித்தான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஏனோக்கு எத்தனாவது தலைமுறை? ஆதாமிலிருந்து 7வது தலைமுறை. அல்லேலூயா. 7 என்பது பூரணம். ஓகே, அப்ப ஆதாமிலிருந்து 7வது தலைமுறை ஏனோக்கு. நீங்க அதை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதாம் சேர்த்து அப்படியே 7வது தலைமுறை இந்த ஏனோக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்ற ஏனோக்குக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. காரணம் என்ன? ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தபடியினால நடக்க போகிற காரியத்தை குறித்து கர்த்தர் முன்னறிவிக்கும்படியான தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. ஆங்கிலத்துல ப்ரொஃபசைட் என்று சொல்லப்படுகிறது. ஏனோக்கு என்ன செய்தான்? தீர்க்க தரிசனம் உரைத்தான். இங்க முன்னறிவித்தான் என்று சொல்லி தமிழ்ல சொல்லப்படுது. ஆங்கிலத்துல ப்ரொஃபசைடு, அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அங்க என்ன சொல்றாரு? இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் 2 காரியத்தை குறித்து சொல்கிறார். முதல்ல நியாய தீர்ப்பு, 2வது கண்டித்து உணர்த்துகிறது. அல்லேலூயா. ஓகே, ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வரப்போகிறார். எதற்காக வரப்போகிறார்? நியாயம் தீர்க்க வரப்போகிறார். 2வது கண்டிப்பதற்காக வரப்போகிறார். இந்த காரியத்தை குறித்து கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக கர்த்தர் இந்த ஏனோக்குக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சம்பவங்கள் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. எப்படி ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும். அல்லேலூயா. அவபக்தி அவபக்தி அவபக்தின்னு சொல்லி 4 முறை அந்த இடத்துல சொல்லப்படுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். இதே யூதா நிருபத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அதே 18வது வசனத்திலையும் அதனுடைய கிரியைகளை குறித்து இச்சகமான பரியாசக்காரர்கள் என்று சொல்லி ஆங்கிலத்தில் இது அன்காட்லி என்று சொல்லப்படுகிறது. அன்காட்லி. ஓகே, அப்போ காட்லினஸ், அன்காட்லினஸ், தேவபக்தி, அவபக்தி. ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவபக்தியா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறார்கள். அப்ப தேவனோடு கூட சஞ்சரிக்காதவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவபக்தியா இருக்கும். ஓகே, அது அவபக்தியா இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில கர்த்தர் சொல்கிறார், அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கும்படியாக கர்த்தர் வருகிறார். அவர்களை கண்டிக்கும்படியாக கர்த்தர் வருகிறார்.
இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் இந்த ஏனோக்குக்கு முன்கூட்டியே வெளிப்படுத்தியிருக்க காரணம் என்னன்னா, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. சரி, இந்த யூதாவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது உண்மையாகவே இந்த யூதா நிருபம் என்று சொல்லி பார்க்கும்போது ஒரே அதிகாரம் தான். யூதா நிருபம் ஒரே அதிகாரம், 25 வசனங்கள் அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இது யாருக்கு இவர் எழுதுறாரு என்று சொல்லி பார்க்கும் பொழுது முதல் வசனத்துல நம்ம அங்க பார்க்கிறோம். முதல் வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த யூதா யாருக்கு எழுதுறாரு? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தை சொல்றாரு. நியாயம் தீர்க்க கர்த்தர் வருகிறார், கண்டிப்பதற்கு கர்த்தர் வருகிறார். சபையே, தேவ சபையே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய நியாய தீர்ப்பு சமீபமா இருக்கிறது. அவர் கண்டிக்கும்படியாக அவர் கடந்து வரப்போகிறார். தேவபக்தி உள்ளவர்களா இருக்கிறோமா, அல்லது தேவபக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதனுடைய பலனை மறுதளிக்கிற அவபக்தி உள்ளவர்களா இருக்கிறோமா? இந்த வார்த்தை எழுதப்பட்டது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு. ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லுகிறார். நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்படிப்பட்ட பரிசுத்தமான அந்த பாதையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த யூதா மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த யூதா நிருபத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த யூதா நிருபத்தில் இருக்கக்கூடிய அநேக வார்த்தைகள் 2 பேதுரு எழுதின நிருபத்திலும் சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஆமென். அல்லேலூயா. இந்த யூதா நிருபத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளும் 2 பேதுருல சொல்லப்பட்ட வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே போலவே இருக்கிறது என்பதை குறித்து ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன், ஒரு பைபிள் ஸ்டடி போல கூட நம்ம அறிந்து கொள்ளலாம். முதலாவது 3ஆம் வசனத்தை வாசிங்க. யூதா 1:3. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் இருக்க கண்டது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை 2 பேதுருல 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. 2 பேதுரு 1:5 குறித்துக் கொள்ளுங்க. நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தோடு கூட தைரியமாக, விசுவாசத்திற்காக தைரியமாக நீங்க என்ன செய்யணும்? போராட வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது 4ஆம் வசனத்துக்கு நேராக நீங்க குறித்துக் கொள்ளுங்க. 4ஆம் வசனத்துக்கு நேராக 1, அதாவது யூதா 1:4க்கு நேராக 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் இங்கே சொல்லப்படுகிறது. காம விகாரத்துக்கு ஏதுவாக அநேகர் புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பக்தி அற்றவர்களாகிய சிலர் பக்கவழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கணைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, அதே தான் 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 சொல்கிறார். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ள கள்ளப்பதல் இருப்பார்கள். அவர் கேட்டுக்க ஏதுவான வேத பொருட்களிலே தந்திரமாக நுழைய பண்ணி தங்கள் கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆமென். அதை தொடர்ந்து யூதா 5வது வசனம் 1:5 2 பேதுரு 1:12 2 பேதுரு 1:12 1:5 பார்க்கிறோம். முன்னமே அறிந்தபடி நினைப்போடு என்னவென்றால் கர்த்தர் தமது ஜனத்தை ஈப்து தேசத்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். அதே 2 பேதுரு 1:12 வாசிக்கிறோம். இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுதும் அறிந்திருக்கிற சத்தியத்திலே உறுதிப்பட்டிருந்தும் உங்களை இவைகளை
இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரே என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. இப்ப பேதுரு சொன்ன வார்த்தைகளும் யூதா சொல்லுகிற வார்த்தைகளும் ஒன்றோடு ஒன்று இணையானதாகவே காணப்படுகிறது என்று சொல்லி அடுத்த ஒரு வார்த்தைகளை நீங்க தொடர்ந்து குறித்துக் கொள்ளுங்க. யூதா 1:6, 2 பேதுரு 2:4. யூதா 1:6, 2 பேதுரு 2:4. அடுத்தது யூதா 1:7, 2 பேதுரு 2:6. 2 பேதுரு 2:6. இங்க 1:7 வந்து சோதம் குமாராவை பற்றி எழுதுகிறாரு. இங்க பேதுருவும் 2 பேதுரு 2:6 சோதம் குமாரை பற்றி அங்க சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதே போல யூதா 1:8-9. யூதா 1:8-9 இந்த 2 வசனங்கள் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். ஓகே, யூதா 1:8-9 இதுக்கு இணையான வசனம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்கள். இதெல்லாம் குறித்துக் கொள்ளுங்க. நீங்க வீட்டில் போய் நீங்கள் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். அடுத்தது யூதா 1:10 சொல்லப்பட்ட வார்த்தை 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். 2 பேதுரு 2:12. அடுத்தபடியாக யூதா 1:11-13 வரைக்கும், யூதா 1:11-13 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள். அதே வசனங்கள் யூதா 2ஆம் அதிகாரம் 13-17 வரைக்கும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13-17 வரைக்கும் இருக்கக்கூடிய காரியத்தை இங்கே வந்து பிழையாம் பற்றி சொல்றாரு. அதே தான் இங்கேயும் பேதுருவும் பிழையாமை குறித்தும் சொல்லுகிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 14, 15, 16 இங்கே இல்லை. ஓகே, யூதா இருக்கக்கூடிய 14, 15, 16 இப்போ நம்ம வாசித்தோமே. இந்த 3 வார்த்தைகளுக்கு பேதுரு வந்து இணையா சொல்லப்பட்டதில் அங்கே சொல்லப்படலை. அதை குறித்து நான் அடுத்து உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்து 17, 18 யூதா 1:17, 18 யூதா 1:17, 18 யூதா 1:17, 18 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2:3 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2:3. அடுத்தபடியாக யூதா 1:24 2 பேதுரு 3:14. அதுபோல யூதா 25 2 பேதுரு 3:18 2 பேதுரு 3:18. ஏன் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னால், பேதுருவும் அடுத்தது அவருடைய இந்த சீசர்களாகிய யாக்கோபுடைய சகோதரன் தான் இந்த யூதா. ஓகே, அந்த யாக்கோபு இயேசு கிறிஸ்துடைய சகோதரன் என்று சொல்லி பிற்பாடு அழைக்கப்பட்டார். அப்ப இயேசு கிறிஸ்துடைய சகோதரனாகிய யூதா என்று சொல்லியும் சொல்லப்பட்டது. இந்த யூதா பேதுரு மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகளை, அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகளை மறுபடியுமாக பரிசுத்தவான்களுக்கு நினைப்பூட்டவும், அது மாத்திரமல்ல எச்சரிப்பு கொடுக்கவும் அந்த வார்த்தைகளை திரும்ப சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நம்ம கடந்து வருகிறோம். இந்த ஏனோக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இப்ப வேதத்தில் சொல்லப்படலையே என்று சொல்லி ஒருவேளை நீங்க கேட்கலாம். ஆனால் சரித்திரத்தினுடைய அடிப்படையிலே ஏனோக்கு மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஏனோக்கின் புஸ்தகம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே, எப்படி 1 நாளாகமும் 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 நாளாகம் 2 நாளாகமும் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் சொல்லப்படுதோ அது போல 1 ஏனோக்கு 2 ஏனோக்கு என்று சொல்லி புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அது வந்து வேதத்தில் சேர்க்கப்படவில்லை. அது வந்து தள்ளுபடி ஆகமத்தில் அந்த புஸ்தகங்கள் இருக்கிறது. அந்த தள்ளுபடி ஆகமத்திலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் எடுத்துதான் இந்த யூதா என்ன செய்யறாரு, இந்த வார்த்தையை எழுதி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை உண்மையாகவே திருச்சபைக்கு தேவையான ஒரு வார்த்தை. இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவையான வார்த்தை. ஏனென்றால் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். சபையை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை, சபையை என்ன செய்யுங்க, பரிசுத்தப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென்,
அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்தத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவால் காக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்களுக்கும் இந்த யூதா எழுதுகிறாரே, இந்த வார்த்தைகளை ஏனோக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறாரே. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்ல வர்றாரு? தேவனோடு சஞ்சரித்த ஏனோக்கு சொல்றாரு, தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. தேவனுடைய கண்டித்து உணர்த்துகிற வார்த்தை நமக்கு நேராக கடந்து வருகிறது. கண்டிக்கும்படியாகவும் நியாயம் தீர்க்கும்படியாகவும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ பக்தி உள்ளவர்களாய், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவபக்தி உள்ளவர்கள், அவபக்தியாய் செய்த காரியங்கள், அவபக்தியினுடைய கிரியைகள், அவபக்தி உள்ள பாவிகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 4 காரியத்தை இங்கே ஏனோக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவது, அவபக்தி உள்ளவர்கள் அவர் செய்யறது என்னவா இருக்கும்? அவபக்தியாய் செய்வார்கள். அந்த அவபக்தியான கிரியைகள் நிமித்தம், அந்த கிரிகள் நிமித்தம் அவபக்தி உள்ள பாவிகளாக மாறுகிறார்கள். இவர்கள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிக்கும்படியாக கர்த்தர் வரப்போகிறார். அல்லேலூயா. இதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் இனிமையோடு கூட பேசின காரியம் என்னவென்றால், இந்த நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகளே அவபக்தியான கிரியைகளை செய்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே அவபக்திக்குரிய காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். தேவபக்திக்குரிய காரியத்தை செய்யாதபடி, தேவபக்தியினுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டு, தேவனுடைய பிள்ளை, நானும் ஆண்டுடைய பிள்ளை, நானும் ரட்சிக்கப்பட்டவன், ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டும் அவபக்திக்குரிய காரியங்களை செய்யக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு நேராக நியாய தீர்ப்பு வருகிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. அவபக்தியான காரியங்கள் என்று சொல்லி நம்ம சொல்லும் போதே அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், தேவன் அருவருக்கக்கூடிய காரியம், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள். மாம்சத்தின் கிரியைகள் இப்பொழுது வெளியரங்கமாக இருக்கிற அவையாவின விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், அசுத்தம், இப்படி மார்க்க பேதங்கள், விக்கிரக ஆராதனை, கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள் என்று சொல்லப்படுகிற இப்படிப்பட்ட மாம்சத்தினுடைய கிரியைகளை செய்கிறவர்களை குறித்து கலாத்தியர்ல பவுல் சொல்றாரு, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று முன்னமே நான் சொன்னது போல மறுபடியும் நான் சொல்லுகிறேன். அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களே, இங்க யூதா என்ன சொல்றாரு? அவபக்திக்குரியவர்களா இருக்கிறார்களே, அவபக்திக்குரிய காரியங்களை செய்கிறவர்கள், அவபக்தி உள்ள பாவிகள் என்று சொல்லி, அவபக்திக்குரிய பாவிகளை கண்டிப்பதற்கும் நியாயம் தீர்ப்பதற்கும் ஆண்டவர் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட அவர் வருகிறார். என்னையா நான் செய்யணும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கு முடிவை அதற்குரிய பலனை இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். யூதா 1:17 வாசிக்கிறோம். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை அப்போஸ்தலர்கள் என்ன செய்றாங்க? தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அந்த வார்த்தைகளை என்ன செய்யுங்க? நினைவு கூறுங்கள். அதைத்தான் பேதுருவுடைய வார்த்தையை மறுபடியும் நினைவூட்டும்படியாக யூதா இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஓகே, இப்ப கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே.
உங்களுக்கு சொன்னார்களே, அப்போஸ்தலர்கள் இந்த வார்த்தைகளை சொன்னார்களே, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்களே. அப்ப என்ன செய்யணும்னா 20ஆம் வசனத்தை பார்க்கிறோம், நீங்களோ பிரியமானவர்களே. அல்லேலூயா. நீங்களோ பரிசுத்தவான்களே, நீங்களோ தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களோ தேவனால் அழைக்கப்பட்டவர்களே, நீங்களோ தேவனால் காக்கப்பட்டவர்களே, பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லேலூயா. அவபக்தியின் வேஷம், அவபக்தி வேண்டாம், தேவபக்தியின் வேஷம் வேண்டாம். பரிசுத்தம் அடைதல் என்று சொல்லும் பொழுது அது தேவனோடு கூட நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தரோடு கூட நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களை கர்த்தர் நிச்சயமாகவே பரிசுத்தப்படுத்தி அவர் தம்மோடு கூட அவர்களை எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் கர்த்தர் வரும்பொழுது முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாம் என்ன செய்வோம்? மறுரூபமாகி அவர் முன்பாக என்ன செய்வோம்? வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ள கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் ஏனோக்கை போல தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களா இருக்க வேண்டும், தேவனோடு கூட நடக்கிறவர்களா இருக்க வேண்டும், தேவ பக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவபக்தி உள்ளவர்களை நியாயம் தீர்க்கவும் கண்டிப்பதற்கும் கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. அவங்க எல்லாம் அவபக்தியா இருக்கிறாங்களே, அவங்க தேவபக்தி இல்லையே, அந்த ஊழியக்காரர், அந்த சகோதரர், அந்த சகோதரி அவங்க இல்லையே, அவர்களை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ஆத்மாவை குறித்து உங்களுக்குள்ளே ஒரு கவலை வர வேண்டும். ஓகே, ஆண்டவரே நான் பரிசுத்தமாக வேண்டும், நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க, நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தரா இருக்கிறேன் என்று சொன்னீரேன். இந்த வார்த்தைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அதைத்தாங்க 20ஆம் வசனத்துல யூதா சொல்லுகிறார், உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேலே உறுதியாய் இருந்து பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலை காத்து கொண்டு அவருடைய வருகைக்காக நித்திய ஜீவனுக்காக நம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும் காத்துக் கொள்வோம். அல்லேலூயா. நாம் காத்திருப்போம். அல்லேலூயா. அதனால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையிலே அதை தொடர்ந்து 22, 23 சொல்றார், அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் பரிசுத்தம். கர்த்தரோடு நம்ம நடந்தோம் சொன்னா மாம்சத்தினாலே கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை நம்ம வெறுத்து தள்ளிடுவோம். ஆமென். ஆகவே இந்த காலவேளையிலே ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அவபக்தி உள்ளவர்களாய் நாம் இனி இராமல் தேவபக்தி உள்ளவர்களாக தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் என்றால் அந்த பரிசுத்தத்தின் பாதையில நான் சரியான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கிறேன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேண்டாம், மாம்சத்தில் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரம் வேண்டாம், மாம்சத்தினாலே கரைப்பட்டிருக்கிற வஸ்திரம் வேண்டாம். அதை நாம் என்ன செய்வோம்? என்ன செய்யணும்? வெறுத்து தள்ள வேண்டும். எப்படி தள்ளணுமா? வெறுத்து தள்ள வேண்டும். அல்லேலூயா. எப்படி வெறுக்கணும்? இந்த வெறுப்பு அப்படின்னு சொல்லும் போதே அடிக்கடி நான் சொல்லுகிற என்னுடைய உதாரணம் தான். ஓகே, தயிர் அப்படின்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, தயிர்னா பிடிக்கவே பிடிக்காது, அப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு. ஆமென். அல்லேலூயா. சரியா? அதுக்காக நீங்க வெறுத்துருங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லல. அப்படி அதை போல வெறுக்கிறேன், அதன் மூலமா அந்த ஸ்மெல்லே வரக்கூடாது, பக்கத்துல வரக்கூடாது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு என்று சொல்லி வெறுத்து தள்ளுவோம். அவபக்தியை வெறுத்து தள்ளுவோம். தேவனோடு கூட நம்ம சஞ்சரிப்போம். அப்படி சஞ்சரிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கி
அவரோடு கூட நம்மை எடுத்துக்கொள்வார். ஆமென். அல்லேலூயா. அந்த அனுபவம் எத்தனை பேருக்கு வேண்டும்? ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவரோடு நம்மை எடுத்துக்கொள்ளும்படியான ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு இன்றைக்கே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே தேவன் நம்மை நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால எப்படி பரிசுத்தமாகுதல் என்று சொல்லுகிற இந்த ப்ராசஸ்ல இரண்டாவது படி, நான் கர்த்தரோடு கூட நடக்க வேண்டும், தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும், ஏனோக்கை போல. ஆமென். அல்லேலூயா. அவபக்தியாய் நடந்து தேவனுடைய நியாய தீர்ப்புக்கும் கண்டித்தலுக்கும் நான் உள்ளாகி விடாதபடிக்கு பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளும்படியாக, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்படியாக, அவரை நோக்கி செபிக்க, இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, மாம்சத்தில் கரைப்பட்ட வஸ்திரங்களை வெறுத்து தள்ளி ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க கர்த்தர் உங்களை தேவன் பரிசுத்தத்தின் பாதையை நடத்துவாராக என்று சொல்லி பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. பரிசுத்தமாக வேண்டும் என்கிற இந்த ஆண்டவரே பாதையிலே எங்களை ஒரு விஷயமுடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று சொல்லி வாக்கு பண்ண தேவன், அவர் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்றால் முதலாவது கீழ்ப்படிய வேண்டும், இரண்டாவது தேவனோடு நடக்க வேண்டும், தேவனோடு நாம சஞ்சரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனோடு நடக்கும் பொழுது ஒரு தெய்வ பக்தி உள்ளவர்களாக நம்ம காணப்பட முடியும். தேவனோடு நம்ம நடக்கும் பொழுது ஹல்லேலூயா, அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவர் நம்மை தம்மோடு கூட நம்மை அவர் எடுத்துக்கொள்ளுகிற மகிமைக்குள்ளே நம்மை பிரவேசிக்க செய்ய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, மாம்சத்தினால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை நான் வெறுத்து தள்ளுகிறேன் ஆண்டவரே. அந்த அவபக்தி வேண்டாம் ஆண்டவரே. அவபக்தியுடைய கிரியைகள் என்னிடத்திலிருந்து அகற்றி போடுங்க ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்த என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுவோமா? நன்றி செலுத்துகிற பாவை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே உம்முடைய நாமத்தை துதிக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே உம்மை துதிக்கிறப்பா, உம்முடைய சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கும்படியாக, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை தியானிக்கும்படியாக, நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் ஆண்டவரே கர்த்தாவே வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுகிறவர். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று சொன்ன தேவன் உண்மையாகவே அந்த பரிசுத்தத்தினுடைய பாதையிலே எங்களை நடத்தி செல்கிறபடியாக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இருக்கிற நாங்கள் கர்த்தாவே உறவாடுகிறவர்களாக, உம்மிலே சஞ்சரிக்கிறவர்களாக, ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே உம்மோடு நடக்கிறவர்களாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். 300 வருஷம் ஏனோக்கு கர்த்தரோடு கூட சஞ்சரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோமே. அப்படி சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போதே கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த ஏனோக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தையை நாங்கள் பார்த்தோமே. எங்களுக்கும் அது ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக, அந்த வார்த்தை ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அவபக்தியான கிரியைகள் மாறட்டும், தேவபக்தியின் வேஷங்கள் மாறட்டும் ஆண்டவர். மாம்சத்தில் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரங்கள் ஹல்லேலூயா வெளியே கர்த்தாவை தூக்கி வீசப்படுவதாக, வெறுத்து தள்ளட்டும். உம்மோடு சஞ்சரிக்கவும், உமக்குள்ளே நிலைத்திருக்கவும், பரிசுத்தமாக இருக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபைத்தார். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இந்த நாட்களில் இதுவரைக்கும் எங்களை அற்புதமாய் நடத்தின தேவன் தொடர்ந்து அதிசயமாய் நடத்துங்க ஆண்டவரே. குறைவெல்லாம் நிறைவாக்குங்க, தேவையில் எல்லாவற்றையும் சந்திங்க ஆண்டவரே. பரத்திலிருந்து ஒத்தாசை நீர் அனுப்புவீராக. தேவனுடைய கிருபைக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை, என்னுடைய குடும்பத்தையும், என்னுடைய திருச்சபையும், ஆண்டவரே தேசத்தையும் பாதுகாத்துக் கொள்ளட்டும். தேசத்தின் மேலே ஆண்டவரே இரக்கத்தை நீர் ஆண்டவரை காண்பிக்கும் நாங்கள் சபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு மனுஷர்கள் அவபக்தி உள்ளவர்களாக, அவபக்தி உள்ள பாவிகளாக இருக்கிறார்களே ஆண்டவரே. அவர்கள் எல்லாருக்குள்ளும் இப்படிப்பட்டதான ஒரு உணர்வின் இருதயம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. பரிசுத்தம் வேண்டும் என்கிற இந்த பரிசுத்தத்தின் பாதையிலே அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. தேசத்தின் மேல் மனம் இறங்கும். கொரோனா வைரஸ் தாக்கம் ஆண்டவரே முற்றிலுமாக நீக்கப்படுவதாக. வாதை நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய மகிமை இறங்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே கர்த்தாவே
தேசத்தின் மேலே இறங்குவதாக. ஆமென். ஆமென். மகிமையின் கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹalleluya. என்னுடைய தெய்வ பிள்ளைகள், ஊழியர்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமையின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. உடைய தேவனுடைய வல்லமையின் கரம் இறங்குவதாக. உடைய பாதுகாப்புக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். பொல்லாப்பு நேராதபடி பாதுகாத்துக் கொள்ளும். வாதை கூட தழுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். வேறொன்றைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அருமையான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமான நாமத்தினால வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் பிடித்தவர்கள் தேவையில் எல்லாம் சிந்திக்கப்படும். மீட்பரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நல்லா சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே. அவர் நகரம் எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டு, கிருபை நாளும் இறக்கத்தினாலும் முடிச்சு நம்மை நாளும் வாழ நிறுத்தியாக்கிறார். கல்யாண சமானமாய் உன் வயது திரும்ப வாழாது போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்பின் ஐக்கியமும் சமாதான வளர்த்தலும் நாம் அனைவரோடு கூட ஒரே பந்தமும் இன்றும் என்று நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.